வணக்கம். என் பேரு முருகன். மாப்பிள்ளை பாஸ் ஷெஃப் சேனல் நேம். ஆக்சுவலா ஒரு சின்னது ஒரு ரோல் பண்ண போறேன். மேகி எக் ரோல். என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. பெப்பர், மேகி மசாலா, மீன் சட்னி, சால்ட், எக், மேகி. இப்போ மேகிய ஹாட் வாட்டர் வச்சுக்கிறேன். ஹாட் வாட்டர் போட்டு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மேகி போடுறேன். மேகி போட்டேன். மேகி போட்டு சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணணும். பாயில் ஒன்று மிக்ஸ் ஆனால் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஆனியன்ஸ் இருக்கு. சாலட் உள்ள ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரன்ச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கீழே கொட்டாது, கீழே உயாது. அதுக்கோசரம் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். குக்கும்பர் பீல் பண்ணிக்கிறேன். மேகி மிக்ஸ் பண்ணுறேன். பாயில் ஆயிடுச்சு. நான் முட்டை உடச்சி முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். சால்ட்டு, மேகி மசாலா போடுறேன். மேகி மசாலா எவ்வளோ பைஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சில்ட்ரன்ஸ் சாப்பிட்றதுக்கோசரம் நான் மேகி மசாலா ஜாஸ்தி பைசி போடல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் பஃபினஸ் கிடைக்கும். ஆயில் போட்டுக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டு ஹீட் ஆகுது பார்த்துருக்கு. ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகிட்டு போய் போடணும். முட்டை மிக்ஸ் பண்ணிடனால அதில் மேகி மிக்ஸ் பண்ணலாம். மேகி மிக்ஸ் பண்ணிட்டால எக்கில் மிக்ஸ் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். கிறிஸ்பினஸ்ஸு க்ரன்ச்சாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீ முட்டை வேற மேகி வேற போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அது இதில் ஃபில்லிங்கில் இது ஆம்லெட்டில் கிரீன் சில்லி, ஆனியன், டொமேட்டோ, கொரியன் லீவ்ஸ் போடலாம். நான் அர்ஜென்ட்டில் அப்போ ஸ்கூல் போகும்போது மார்னிங் அர்ஜென்ட்டில் பண்ணும்போது எதுவுமே தேவையில்ல. அதுக்கோசரம் நான் எதுவுமே போடல. எல்லார் வீட்லையும் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லார் வீட்லையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கும். இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லாதவங்கோசரம் இதில் இருக்க நம்ம ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஹீட் ஆயிடுச்சு. இது எக்கு போட்டுக்கிறேன். எக் மேகி. இது ரவுண்ட் ஷேப்பாக ஃப்ளாட்டாக பண்ணணும். ஃப்ளாட்டாக பண்ணால் தான் நல்லா இருக்கும். உடையாது. ரோல் பண்ணும்போது உடையாது. ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா உடையாது. ரவுண்ட் ஷேப்பாக ஒரு சப்பாத்தி பரோட்டா மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. குக்காய் இது எக்கு. எக் எப்படி இது பார்க்கும்போது எப்படி இருக்கு பாரு. நான் இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனியன் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது குக் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணேன். பேக் சைடு போட்டுக்கிறேன். நல்லா கீழே ஃப்ரெஷ் பண்ணால் இந்த முட்டை இருக்கிறது நல்லா குக் ஆகும். உள்ள குக் ஆகும்போது நல்லா இருக்கும். மேலே பாருங்க எப்படி கிரன்ச்சியாக இருக்கு பாருங்க. கிரன்ச்சியாக இருக்கா? பார்க்கும்போது எப்படி இது சாப்பிட்ற மாதிரி இருக்கா? அதான் இன்னும் கொஞ்சம் கிரன்ச் ஆகணும். இது ஃபில்லிங் ரெடி. நான் மேகி இது பண்ணியாச்சு. இது சில்வர் ஆயில் போட்டு நான் இது பண்ணுறேன். குக் ஆயிடுச்சு. ஐத்து பிடிச்சா உள்ளூர் எக்கு சைடில் இருக்கிற எக்ஸ் எல்லாம் குக் ஆகிடும். குக் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி இருக்குது பாருங்க.
சில்வர் பவுல் வச்சு மின் சட்னி போட்டு மின் சட்னி ஃபுல்லா தடவிட்டு இது மைனஸ் கூட போடலாம். மைனஸ், மின் சட்னி, டொமேட்டோ சாஸ் எது தேவையோ அது போட்டுக்கலாம். ஆனா மைனஸ் வந்து ஹெல்த்துக்கு சரி நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு நான் அது போடல. இதில் வந்து மிக்ஸ் பண்ணி சால்ட் பெப்பர் மிக்ஸ் பண்ணி வச்சது இப்போ ஃபில்லிங்கில் போடுறேன். ஃபில்லிங் ரோல் பண்ணுறேன். இது ஃபில்லிங்கில் வந்து எது வேணால் வைக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் எது ஒன்றும் இல்லை, பாயில்டு எக் வைக்கலாம், வெஜிடபிள்ஸ், கேரட்டு, குக்கும்பர், கேபேஜி இது கூட வைக்கலாம். சாட்டை பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபில்லிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ஃபில்லிங்கு. சாப்பிட்டு பார்த்தா ஒரு லஞ்சு, டூரு, ட்ரிப்பு போகும்போது எடுத்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவி ஃபுட்டு மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரிய வரும் எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீட்டில் கமெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாப்பிளை ஷெப் பாஸ். தேங்க்யூ. பை பை.